நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடுவது. லியோன் அனாஸ் 27வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வேலை கிடைக்க வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரிய ஜோசப் ரோம் லூயிஸ் பெருநாயகத்தம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சென்ட் பேட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு அறிவியல் தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் சில்வையம்மாள் அல்போன்சா லியாண்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும் சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் அறிவியல் தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் பெத்லமேட் அருள் சகோதரி மரிய ராக்கேல் ஆண்மலை பாற்றிக்காகவும் சுகுணா அல்போன்ஸ் ஜூலியா அந்தோனிசாமி ஜூலியா அன்னமரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை எமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற அவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதுவானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே, புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. போவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார், துணையாகின்றார். வாவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார், துணையாகின்றார். மாந்தர்கள் கரமிணைகின்றார். மாந்தர்கள் கரமிணைகின்றார், நம் மகிழ்வினில் உடன் நடக்கின்றார். புது வானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகளை ஏற்று ஆண்டோட இரக்கத்தையும் மன்னிப்பையும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிக்கொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் அனைவரும் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அந்நாட்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது: பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருடமின்றும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரின் உயிரை நான் ஈடு கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவர் இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவரிடமிருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ நான் உங்களோடு உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்த உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்குகள் எல்லாவற்றோடும்
மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகிற்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 102 இறைவசனங்கள் 15 முதல் 22 மீண்டும் 28 முடிய. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருளுவர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்பட்டவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலகத்தில் தம் மேலுலகத்திலிருந்து கீழுலகத்தை நோக்கினார். அவர் விண்ணகத்தினின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். உம் அடியாரின் பிள்ளைகளை பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பார். அப்பொழுது மக்களினங்களும் அரசர்களும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். சியோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள்
உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினரில் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழ வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர் வெறும் இறைவாக்கினர் மட்டும்தான், மனிதன், சாதாரண மனிதன் என்று அவரை பார்த்தார்கள். ஆனால் அவர் கடவுளும் மனிதரும் ஆனவர் என்பது வேதத்தில் சொல்லப்படுகிறது. அன்பாலே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் கூட, கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட சில நேரங்களில் அவர் கடவுள்தான் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் இல்லை அவர் மனிதனாக பிறந்தார், அவர் மனிதன் தான் என்று. வேதத்தின் படி பார்க்கும் பொழுது அவர் கடவுளும் மனிதனாக பிறந்தார். ஆனால் அவர் எப்பொழுதும் கடவுளாக இருக்கின்றார். நானே முதலும் முடிவுமாக இருக்கிறேன், உங்களுக்காக இறந்தேன், பாடுபட்டேன், இறந்தேன், உயிர் தெழுந்தேன், இன்றும் சாதா காலம் வாழ்கின்றேன் என்று திருவழிபாட்டில் சொல்லப்படுகிறது. ஆகவே இவர் கடவுள், மூவொரு கடவுளிலே ஒரு மெசியா, இரண்டாவது தந்தை, மகன், தூய ஆவி என்று நாம் விசுவசிக்கின்றோம். ஆக இரண்டாவது பர்சனாக இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் அல்ல, இறைவாக்கினர் அல்ல, ஆனால் கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த கடவுளை நாம் தேடுவோம், நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுப்போம். மனிதர்களைப் போல் எண்ணாமல் கடவுளுக்கு உகந்தவை பற்றி எண்ணக்கூடிய வரத்தை கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் பானமுமாகிட, வாழ்வின் உணவும் பானமுமாகிட, வாழ்வின் நிறைவா வேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். பொன்மணம் போக்கி பொன்மணமாக்கையின் கல்மணம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி.
அன்பானுடைய உங்களிடதும் என்னிடதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இருந்து கிட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டு அருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் எரிஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான்.
என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். மனம் மாறினேன், மகிழ்வடைந்தேன் நான். மனம் மாறினேன், மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும், பிரிந்திரா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்தீரும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவின் அவனால் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு
உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, ஓ சொல்லி பாடிடு. வண்ண மலர்கள் போலவே உன்னை உடுத்திட்டார். வண்ண மலர்கள் போலவே உன்னை உடுத்திட்டார். வண்ணவும் ஒடுக்கவும் தேவன் தந்திட்டார். உண்டவும் ஒடுக்கவும் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, ஓ சொல்லி பாடிடு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.